வெல்கம் டு மிலா ஸ்டோரிஸ் எபிசோடு 1. கடலில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை பார்த்து மீன்கள்லாம் அதிர்ச்சி அடைந்து வியப்போடு பார்க்கின்றன. பெரிய அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கடல் அலைகளில் மாற்றம், வானில் புதிய தோற்றம், வானவில் தோன்றுகின்றது, மழை பொழிகின்றது. மழைப்பொழிவை கண்டு மீன்கள், சிப்பிகள் போன்ற கடலில் வாழ் அனைத்து உயிர்களும் வியப்போடு கண்டன. கடலில் ஏதோ ஒன்று தோன்றுகிறது என்று நம்புகின்றன. சிப்பி ஒன்று வெளியே வருகிறது. மீன்கள் அது கண்டு கொண்டு இருக்கின்றன. சிப்பியின் மேல் மழைத்துளி விழுகின்றது. சிப்பி திறக்கின்றன. சிப்பிக்குள் இருந்து கடல்கனியின் தோற்றம் பிறக்கின்றது. கடல்கனி அன்றிலிருந்து கடல்கனி புதிய தோற்றத்தை கண்டு வியக்கின்றனர். மீன்கள் கண்டு அது ரசிக்கின்றனர். கடல்கனியின் ஒரு வெளிச்சம் அடைகிறது. அது வெளிச்சத்தை கண்டு கடல்கனி பேசுகின்றனர். என்ன இது தோற்றம் என்று ஒலியிடம் கேட்டது. ஒலி, இது உனக்கு ஒரு புதிய மாற்றம். உன் குடும்பத்தை தெரிந்து கொள். இதே உனக்கு புதிய மாற்றமாக அடையும் என்று கடல்கனியும் சிப்பியும். கடல்கனி ஒலியிடம் கேட்டது, என் குடும்பத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஒலி அதுக்கு ஒரு வழி சொன்னது. கடல்கனியை, நீ உன் குடும்பத்தை அறியும் போது உனக்குள் ஒரு புதிய தோற்றம் அறியும். அதை நீ உணர்ந்து கொண்டால் உன் குடும்பத்தை தெரிந்து கொள்வாய். அப்போது ஒன்றை இருக்கும் சக்தி வெளிப்படும் என்று கூறியது. அது சக்தியா என்று கடல்கனி கேட்டபோது, உனக்குள் தோன்ற மாற்றமே அது சக்தியாக மாறும் என்று ஒலி கூறிவிட்டு சென்றது. கடல்கனி சிப்பியிடம் பேசியது. கடல்கனி, ஒலி என்னிடம் சொன்னது, உன் குடும்பத்தை அறிவாயா என்று கூறியது. என் குடும்பத்தை அறிய உனக்கு எதுவும் வழி தெரியுமா, சொல். சிப்பி, நீ வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளை. அதனாக உன்னை நான் விடுதலை சென்றேன். உனக்கே தெரியும், உன் குடும்பத்தை அறியும் போது ஒரு தோற்றம், அப்போதுதான் உன் சக்தி வெளிப்படும் என்று ஒலி சொன்னது சரிதான். நீனே அறிந்து கொள்வாய் என்று சிப்பி கூறியது. கடல்கனியின் தோற்றம் அழகைக் கண்டு கடலை ரசித்து பார்க்கின்றது. கடல்கனியின் புதிய மாற்றத்தை கடலே ரசிக்கின்றது. மீனும் கடல்கனியும் பேசுதல். ஜெல்லி மீன், கடல்கனியே, நீ இவ்வளோ அழகா, உன்னை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கடல்கனி, உன்னிடமிருந்து ஒரு ஒலி வருகிறது. அந்த ஒலி ரொம்பவும் வித்தியாசமாகவும் அழகாக இருக்கிறது என்று கூறியது. ஜல்லிமீன், இதனால் தான் இந்த கடலின் ஒரு தனித்துவம் நான் பெற்று இருக்கிறேன் என்று கூறியது கடல்கனியிடம். கடல் குதிரை, நீ பிறப்பதற்கு, தோற்றம் அடைவதற்கு கடலே பெரிய மாற்றம் அடைந்து உன்னை விடுதலை செய்ததற்கு அதற்கு காரணம் நீ அறிந்து கொண்டு அந்த மாற்றத்தை நீ பூர்த்தி செய்வாயே என்று கூறியது கடல் குதிரை. கடல்கனி, எல்லாரும் சொல்வதை கேட்கும்போது என்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்திய தோற்றம் தன்னிடம் உள்ளது என்று எனக்கும் தோன்றுகிறது. அதை அடைவதற்கு வழி என்று தெரியவில்லை. ஆனால் கடல்கனி, அந்த மாற்றத்தை தோற்றும் வழி, கடலின் ஆழத்துக்கு சென்றால் அங்கு ஒரு வழி கிடைக்கும் என்று தனக்குள் தோன்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கடல்கனி கடலின் ஆழத்துக்கு செல்கிறது. கடல்கனியை மாற்ற ஒரு வழி பிறக்குமா என்று அடுத்த இதழில். கடல்கனி தன் சக்தியை வெளிப்படுத்தி மீனை காப்பாற்றுதல். கடல்கனியை, உன்னிடம் எனக்கு ஒரு உதவி வேண்டும். அதற்காகத்தான் உன்னை நான் தேடி வருகிறேன் என்று கூறியது. ஆமை, என்ன உதவி, சொல், செய்கிறேன். என்னுடைய நண்பர்கள் கடலில் பிடித்து செல்கின்றார்கள். அதற்காக உன்னோட உதவி தேவை என்று கடல்கனியிடம் ஆமை கூறுகிறது. கடல்கனி சென்று பார்க்கும்போது மீன்கள்லாம் வலையில் பிடித்து கொண்டு இருக்கின்றன. கடல்கனி தன் சக்தியை பயன்படுத்தி வானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி மின்னலின் உதவியாக தன் சக்தியை பயன்படுத்தி கடல்கனி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி சக்தியை வெளிக்கொண்டு வந்தாள். கடலில் மீன்கள் பிடித்து கொண்டிருந்த வலையில் தன் சக்தியை பயன்படுத்தி வலையை அறுத்து செய்து தன் மீன்களை விடுதலை செய்கின்றார் கடல்கனி. மீன்கள்லாம் சந்தோஷமாக செல்கின்றன. கடல்கனி கப்பலிடம் இதை போன்ற செயல்களை தன்னிடம் செய்யாது என்று கூறியது. உன்னை போன்றவர்களால் தான் மீன்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது என்று கூறியது கடல்கனி. தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி கூறியது.